கர்த்தர் பெரியவர், என்றும் மாறாதவர், இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு ஜெயமாக மாற்றி விடுவார், உங்களுடைய வெற்றிக்காக மாற்றி விடுவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வெற்றி நாளாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நம்முடைய தேவன் வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தின் வல்லவனானான். நீங்களும் நானும் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற முடியும். எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான்? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் யார்? அவர் எவ்வளோ பெரியவர்? அவருடைய தன்மை எவ்வளோ பெரியது? அவர் எவ்வளோ பராக்கிரமசாலி அப்படின்னு ஆண்டவரை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அதை மட்டுமே அவன் யோசித்து கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய நிலைமையை யோசிக்கல, எண்ணவில்லை. சாராவுடைய நிலைமையை அவன் யோசிக்கல, எண்ணவில்லை. ஆனால் எப்பொழுதும் தேவனுடைய நிலைமை எப்படிப்பட்டது அதை மட்டுமே அவன் சிந்தித்து கொண்டிருந்தான், அதை மட்டுமே யோசித்து கொண்டிருந்தான். அந்த எண்ணம், அந்த யோசனை, அந்த நினைவு தான் அவனை வல்லவனாக மாற்றினது. அவன் தேவன் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, சரியாக எண்ணப்பட்டது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று தேவனுடைய நிலைமை, தேவனுடைய பலத்தின் மேல அவன் நம்பிக்கை கொண்டிருந்தான். வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, முழு நிச்சயமாய் நம்பினான். வித் ஆல் certainty he believed. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100% அங்கே அன்சர்டைனிட்டி தான் இருந்துச்சு. 100% நிச்சயமற்ற தன்மை தான் இருந்தது. ஆனால் அவன் முழு நிச்சயமாய் தேவனை நம்பினான். அவனுடைய சூழ்நிலையும், அவனுடைய பலத்தையும், அவனுக்கு இருக்கிற மகிமையும், அவனுக்கு இருக்கிற திறமையும் அவன் நம்பவில்லை. மாறாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது, அதை கொடுத்தவர் யார் அப்படின்றவர் மேல அவனுடைய நம்பிக்கை வைத்திருந்தான். அதனால அவனுடைய விசுவாசத்தில் வல்லவனானான், முழு நிச்சயமாய் நம்பினான். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறார், உங்களுடைய நிலைமை ஒரு பொருட்டல்ல, உங்களுடைய பலவீனம் ஒரு பொருட்டல்ல. உங்கள் சரீரத்தின் மேல் உங்களுக்கே நம்பிக்கை இல்லை என்றாலும் பரவாயில்ல. ஆனால் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். ஒருவேளை முடியாது என்ற நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, இயலாது என்ற நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். அந்த நிலைமையில தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும்படிக்கு அதை செய்தும் முடித்து காண்பிப்பார். அதனால தான் அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தம் தரது பெருசில்ல, அதை நிறைவேற்ற வல்லமையும் அவருக்கு தேவை. அது ரெண்டுமே அவர்தான். அப்படிப்பட்ட தேவன் தான் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய நிலைமை, உங்களுடைய சூழ்நிலைமையின் மேலே, உங்களுடைய சரீரத்தின் பலத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்கு எந்த காரணமே நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் சொன்னவர் அப்படிப்பட்டவர், நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றத முழு மனதோடு நீங்கள் நம்பும் பொழுது விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக மாறுகிறீர்கள். தேவன் வாக்கில் வல்லவராக இருக்கிறார், நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுவோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற தேவன் கொடுத்திருக்க இந்த நாளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம்.